சொன்னான். அட பாவி, நீ ஒண்டியா இருக்கிற வரைக்கும் சுதந்திர பறவையா இருந்தியடா, கூட்டு சேர்த்துக்கினியாடா கொல்ல போறதுக்குனால அப்படின்னா நம்மால். அதனால சொன்னா, பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. எப்போ நீ இன்னொருத்த கழுத்துல தாலி கட்டினியோ, நீ நினைச்சுக்கிற அவளுக்கு தாலி கட்டிக்கிறேன்னு அந்த முடிச்சு உனக்கு போட்டுக்கினேன் நீ வேண. மனிதனுடைய வாழ்வு அப்படிதான்பா. ஒரு மனம் இணைஞ்சா அது வாழ்வு கிடையாது, இரு மனம் இணையும் போதுதான் வாழ்வு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துல இருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி, பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானோடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும்போது இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறான்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதுலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. கடவுள்கிட்ட போனால் என்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிற்கிற மாதிரி கேட்குறான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், புரோக்கரா அவரு சொல்லு, நீயே சொன்னீன்னா சரி. இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, நான் வீடு கட்டினா அது பாதியில் நிற்குது, அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு. இது அறியாமை பக்தி. என்னமோ கடன் கொடுத்தவங்கிட்ட போய் கடன் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், கடவுள் படைச்சவன், உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. யாகத்துல பல பொருட்களை போடுறோம், அது வந்து எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. ஆனா அது வந்து நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிக்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிக்கிறான். இறைவன் வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானோ அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசுல நினைச்சுக்கிற. உன் கையை ஒண்ணு வெட்டி போட, இறைவன் பார்ப்பான். அங்கிருந்து போடுவியா? போட மாட்டிய? ஏன்? பாவம் போடுவியா? பஞ்சு பாவம் நகையா பஞ்சு, பாவம் பணமா பஞ்சு, உடல் பஞ்சு போடணும், பாவம் அழியும். போடுன்னு சொன்னா பாப்பானை போட்டுருவாங்க அதுல. அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு, நகையை போடு, பணத்தை போடுன்ட்டான். கடவுள் வந்து அங்க நீ கொளுத்துறன்னு பார்த்து